மருதாணி இல்லாமலே கை செவக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூஸ்ட்டு, அப்புறம் சர்க்கரை, இது 2 மட்டும் தான் தேவை. 2 பூஸ்ட் இல்லை அப்படின்னா பாட்டில் பூஸ்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேக்கெட்டில் வச்சுருக்க பூஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த பவுலில் தான் நம்ம போடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது 2 ரூபா இருந்தாலும் சரி, எவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு கொஞ்சம் தேவையானது 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான். ஸோ அதனால் கட் பண்ணி அதில் போட்டுடுறோம். பூஸ்ட் வச்சு நம்ம எப்படிலாம் மருதாணி வைக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சர்க்கரையும் போடணும். ஃபஸ்ட்டு பூஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் பூஸ்ட்னால் 2 டீஸ்பூன் சர்க்கரை. அப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஈக்குவல் லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளோட வீடியோவில் பார்க்கும்போது சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் பூஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஈக்குவலாக ஆக்குற அளவுக்கு மிக்ஸ் ஆகிடணும். ஆகிட்ட உடனே பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் முக்கியமான பொருள், இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு சட்டி அப்படி இல்லைனா வேஸ்ட்டான பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சட்டி எடுத்துக்கணும். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் இதில் சேர்க்க போகிறோம். அதாவது சர்க்கரையும் ப்ளஸ் பூஸ்ட்டும் சைட்லலாம் மட்டும் தூவி விடணும். ஏன் பூஸ்ட்டு தெரியல அப்படின்னா, நம்ம ப்ரௌன் கலரில் எடுத்துருக்கோம்ல, அதனால் அதில் சரியாக தெரியல. சர்க்கரை மட்டும்தான் உங்களுக்கு ஒயிட்டாக நல்லா தெரியுது. ஸோ பூஸ்ட் எடுத்துக்கோங்க. நடுவில் மட்டும் ஆக்காமல் சைடில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நடுவில் தான் ஒரு முக்கியமான பொருள் வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பூஸ்ட்டு ப்ளஸ் சர்க்கரை மிக்ஸ் பண்ண தூள் எல்லாத்தையும் சேர்த்து காலி ஆகிற அளவுக்கு மொத்தமே அதில் எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் கேப் விட்டுருங்க. அந்த இடத்துல இல்லாமல் நடுவில் வச்சுட்ட உடனே பார்த்தோம்னா சைட்லலாம் அது அப்படியே தெரியுது. ஓகே, இதுவரையும் நம்ம அடுப்பே ஆன் பண்ணலை. இப்போ தான் கேஸே ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி பற்ற வச்சுட்டோம். பற்ற வச்சிட்ட உடனே நம்ம சில்வர் பாத்திரத்தில் தண்ணி ஒன்று ஊற்றி எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற செட்டிக்கு மேலே வைக்கணும். கொஞ்சம் கூட செட்டிக்கும் அந்த சில்வர் பாத்திரத்துக்கும் நடுவில் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் ஓகே, பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன புகையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். இருந்தவொடனே இப்படி தான் புகைய ஆரம்பிச்சிடும். புகைஞ்ச உடனே நம்ம அடுத்து ஸ்லோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய புகை வந்துகிட்டே இருக்கும். உள்ளே நம்மளுடைய கன்சிஸ்டன்சி ரெடி ஆகுது அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த மாதிரி புகை வரணும். அதனால தான் வீடியோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் பண்ணுறேன். அப்படியே சிம்மில் வச்சிடுறோம். தெரியுதுங்களா? சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்டே போதும். அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புகையெல்லாம் அப்படியே மறுபடியும் ஸ்லோவாகிட்டு அப்படியே கீழே அப்படியே உள்ளவே புகைஞ்சு ஆஃப் ஆகிடும். அப்படியே கீழே ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஆஃப் பண்ணிட்ட உடனே அதை எடுத்து பார்க்குறோம். பார்த்தா நம்மளுடைய கன்சிஸ்டன்சி ரெடி ஆகி விட்டது. கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கும். இப்படி வந்துருச்சா? இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பொருளை இதில் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா குங்குமம். நம்ம கோபுர குங்குமம் வச்சுக்கலாம், இல்லைனா சாமிக்கு வச்சுக்கிற குங்குமம் இருக்குல்ல, ஸோ அதுவும் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாங்கி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நம்ம அதில் வைக்கிறோம். இல்லைனா கடையில் 5 ரூபா பாக்கெட் இல்லை 3 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்குது, அந்த குங்குமம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ குங்குமம் வச்சுருக்கணும். ஆனால் ரொம்ப சிகப்பாக இருக்கும் பார்த்தியா, அந்த குங்குமம் வைக்காமல் இந்த மாதிரி மெரூன் கலரில் இருக்கிற குங்குமம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு கலரில் வந்துடும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதை எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கணும். நம்ம புஜ்ஜி பக்கத்தில் வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு காமிச்சோம். ஸோ அப்படியே வச்சுட்டோம். முதல்ல பாப்பாவுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாப்பாவுக்கு வச்சுட்ருக்கேன். அப்படியே வைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அழகாக சூப்பராக அந்த கையில் எடுக்கும் போதே நல்லா இருந்துச்சு. அதை பிடிக்கும் போதே நிஜமாக மருதாணியே இல்லாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்
வந்து பண்ணுறேன். உங்களுக்கும் அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே சேர்த்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்னோடய கைக்கு வச்சிட்ருக்கேன். என்னோடய கைக்கும் அழகாக வச்சுட்டுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து குச்சிலேயோ இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபோனில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கவரில் போட்டு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பொருட்கள் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸும் வந்து போட்டுக்கலாம் இதுலேயே, இல்லை குச்சியில் தொட்டு டிசைன்லையும் போட்டுக்கலாம். நமக்கு அந்த டிசைன்லாம் வராது. ஸோ நம்ம அந்த காலத்தில் செஞ்ச மாதிரியே செஞ்சிட்டோம். அப்புறம் கைக்கெல்லாம் வச்சுட்டு சரி விரலுக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளங்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் விரலுக்கு வச்சுக்கிட்டேன். நிஜமாகவே வேறு லெவல். வைக்கும் போதே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்தளவுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே வந்தோடனே. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிஜமாகவே நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பாக்கும் யூஸ் பண்ணலை, சக்கரை தண்ணி யூஸ் பண்ணலை, எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் பூஸ்ட்டு அண்டு சக்கரை 2 பொருள் மட்டும்தான். அப்புறம் சட்டி, அந்த சட்டி கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அது அவ்வளோதான். அது 3 பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நிஜமாகவே சூப்பராக வந்துருக்குது அந்த கன்சிஸ்டன்சி ரெடி ஆகுது. அதை கூட வந்து நம்ம குங்குமம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்லி இப்பயே போயிடுமா இல்லை 2 டேஸில் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 4 days or 5 days மேக்ஸிமம் அவ்வளோ வரையும் இருக்கும். இது 100% கேரண்டி. ஸோ அதனால் வந்து அவ்வளோ % இருக்கும். வைக்கும் போதே வந்து நல்லா ஆயிடுச்சு. அப்படியே ப்யூர் மருதாணி மாதிரி அப்படி ஆயிடுச்சு. வச்ச உடனே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னோடய வச்ச கையை வந்து எந்த அளவுக்கு ரெட்டிஷ் ஆகிட்டுருக்கு, அப்படி செக்கச்சவல்னு ஆகிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எங்கேயாச்சும் திடீர்னு போகணும் அப்படின்னா கோன் வச்சு அதை காய வச்சு ஒரு 2 hours நம்ம வச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் வந்து இருக்கும். நம்ம டக்குன்னு எங்கேயாச்சும் போகணுன்ட்டு டிசைட் பண்ணோன்னா சீக்கிரமாக உடனே ஒரு 5 minutes வந்து இதை சரி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம். வடித்த உடனே ஒரு 2 minutes கையில் வச்சுட்டு உடனே அப்புறம் லைவாக நான் வந்து கை கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படியே சூப்பராக வந்துருச்சு. நிஜமாக அப்படியே 2 minutesல ரெடி ஆகிடுறோம். இது வச்சுட்டு அப்படியே கழுவிட்டோம் அப்படின்னா அது அப்படியே செவல்னு வந்துடும். என்ன ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, இப்போ வச்ச உடனே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். நிஜமாகவே இது மறுநாள் தான் நான் அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறுநாள் இப்போ என் கை பார்த்தீங்கன்னா செகப்பாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.